நான் செவ்வாப்பேட்டையில் குடியிருக்கேங்க. நான் வந்து ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து தேவதாஸ் பழைய எம்பி பழக்கமானார். அவங்க மில்லு நடத்துகிறாங்க. அந்த மில்லுக்கு நான் வந்து கடன் அடிப்படையில் நான் வந்து சப்ளை பண்ணேங்க. ரொம்ப நாள் அப்புறம் பழக்கமாச்சுங்க. அப்புறம் அவசரத்திற்கு அவங்க வந்து அமௌண்ட்டு கேட்பாங்க, நான் கொடுப்பேங்க, அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஒரு வாட்டி வந்து மில்லு டெவலப்மெண்ட் வசரம் 50 லட்ச ரூபா எனக்கு தேவையாக இருக்குங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு மில்லு வேல்யூ வந்து கோடி கணக்கில் இருக்குது, அதனால் வந்து நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் வந்து 50 லட்ச ரூபா கொடுத்தேங்க. அப்புறம் வந்து நான் அவங்ககிட்ட இருந்த நான் பலமுறை நான் திருப்பி கேட்டேங்க, கொடுக்கவே இல்லை. அப்புறம் 18/5 வந்து 25 வந்து அவங்க ஸ்டாஃப் வந்து குணசேகரன் ஒருத்தர் வந்தார், வீட்டுக்கு வந்தார். அவர் வந்து ஒரு செக்கு கொண்டாந்தார். இந்த செக்கு கொண்டாந்து நீங்கள் செக்கு நீங்கள் வச்சுக்கோங்க நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எங்கிட்ட இருந்த அவங்க டெபாசிட் ரெசிப்ட் வந்து திருப்பி வாங்கிட்டாங்க. நான் அந்த அடுத்த நாள் 19 வந்து பேங்க்கில் போடும்போது அவங்க பேங்க்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இது அவுட்டேட்டட் செக்கு, இது வந்து கலெக்ஷனுக்கோ கிளியரிங்கோ எடுத்துக்க முடியாது அதனால் சொல்லிட்டாங்க. அதனால் வந்து என்ன அதுக்கோசரம் அந்த பெட்டிஷன் நான் கொடுத்துருக்கேங்க. என்ன சொல்றாங்க? வேற ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? என்ன சொல்றாங்க கேட்டதுக்கு? இல்லை, நான் அவங்கள அதுக்கப்புறம் பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. ஆதாரம் அந்த செக்கு தான் வந்து அவங்க கொடுத்த உதாரணம் தான் ரெசிப்ட், பேங்க் டெபாசிட் ரெசிப்ட் கொடுத்தாங்க. சரி, அந்த டெபாசிட் ரெசிப்ட் வாங்கிட்டு அந்த செக்கு கொடுத்த அவங்க வாங்கிட்டாங்க, செக் கொடுத்துட்டாங்க, எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. இல்லை, முன்னாடி வந்து அந்த மாதிரி அவசரத்துக்கு வாங்குவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த தடவை வந்து டெபாசிட் ரெசிப்ட் வாங்கிட்டு செக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் பேங்க்கில் போடும்போது அது வந்து வேலையில் இல்லாத செக்குன்னு வந்து வந்துடுச்சு. எனக்கு இல்லை, அந்த அமௌண்ட் அந்த எனக்கு வந்து அது ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நான் கமிஷனர் ஐயா கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்கேங்க. அவர்கிட்ட பேசவும் முடியலைங்க. பலமுறை நான் ட்ரை பண்ணேன். அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்துச்சு. இல்லை வேற இல்லை அந்த பேங்க் இது மில்லு ரெசிப்ட், அந்த டெபாசிட் ரெசிப்ட் தான் கொடுத்தாங்க. அவங்க இயக்குனர் மொத்தம் வந்து 6 பேர் இருக்காங்க. சீனிவாசன், கருப்பையா, சுப்பையா, முருகன், அப்புறம் வந்து ரங்கசாமி, இன்னொருத்தருங்க. மொத்தம் வந்து 6 பேர் அவங்க இருந்தாங்க. அவங்க ஒன்னா சேர்ந்து தான் எனக்கு வந்து இந்த மாதிரி. இல்லை, ஆதாரம் அவங்க ரெசிப்ட் கொடுத்தாங்க. ரெசிப்ட் கொடுத்துட்டு தான் பணம் நான் கொடுத்தேங்க. ஆனால் இல்லை, முழுமையாக கொடுத்துட்டாங்க. இல்லை, மிரட்டல். அப்போ அதுக்கப்புறம் அவங்க வந்து நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இல்லை, அவங்க ஃபோனில் இல்லை, அவங்க ஃபோனில் தான் அவங்க ஸ்டாஃப் தான் பேசுனாங்க. இல்லை, தேவதாஸ் கிட்ட தான் எனக்கு வந்து ஆரம்பம். இல்லை தேவதாஸ் தான் மேனேஜிங் டைரக்டர், அதனால வந்து அவர்கிட்ட தான் நான் கேட்டேங்க. ஆமாம், டைரக்டாக அவர்கிட்ட. என் பேர் கோபிநாத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.